வணக்கம் நேயர்களே, டெக் பேஜில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம சிஸ்ஆப் சீரிஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிஸ்ஆப்ஸ் அட்மினா உங்களோட EC2 கீப்பேர் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, எப்படி வந்து நம்மளால் அந்த கீப்பேர் தொலைஞ்ச EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளே லாகின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த 70% பீப்புளுக்குள்ளே ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும். சரி கைஸ், ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸோட கீப்பேர் வந்து டெலிட் ஆகிடுச்சு இல்லைனா வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, இல்லை ஆல்டர்னேட்டிவாக எப்படி வந்து அந்த தொலைஞ்சு போன பேராக இருக்கிற இன்ஸ்டன்ஸ்குள்ளே நம்ம வந்துட்டு கனெக்ட் ஆகிடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்ஸ் நான் வந்து ரொம்ப ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஆல்ரெடி வந்து ஒரு லேப் செட்டப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 கீப்பேர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு கீப்பேர் அப்படிங்கிற இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் கீப்பேர். ஸோ வந்து உங்கள் லோக்கலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஒன்னோட நேம் வந்து KP1, அந்த இன்னொரு நேம் வந்து KP2ன்னு வச்சுருக்கேன். ஸோ தட் ஒன்று வந்து கீப்பேர் 1ஓட மேப் ஆகிருக்கு, அந்த இன்னொன்று வந்துட்டு கீப்பேர் 2 கூட மேப் ஆகிருக்கு. அண்ட் தென் கன்சோல் பார்த்தோம் அப்படின்னா 2 கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நம்ம கீப்பேர் 1 மேப் ஆகிருக்கிற சர்வரோட கனெக்ட் ஆகும். அண்ட் தென் ரைட் சைடில் கீப்பேர் 2 மேப் ஆகிருக்கிற சர்வரோட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் இந்த ஃபோல்டரில் 2 ஃபைல் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நம்மளோட கீப்பேர் ஃபைல் 1 அண்ட் தென் இன்னொன்று வந்துட்டு கீப்பேர் ஃபைல் 2. ஓகே, ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி வந்துட்டு பெர்மிஷன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு தெரியும் SH பண்ணணும் அப்படின்னா chmod 400 அண்ட் தென் அந்த கீப்பேர் நேம். ஸோ இதோட கமாண்ட் வந்து chmod 400 அண்ட் தென் அந்த கீப்பேரோட நேம், ஃபைல் நேம் கொடுப்போம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளோட கீப்பேருக்கு ரீட் பர்மிஷன் கொடுக்குது. ஸோ தட் நம்ம வந்து SH கனெக்ட் பண்ணும்போது இந்த ஃபைலுக்கு வந்து ரீட் பர்மிஷன் இருக்கிறதுனால ஸோ தட் அந்த கமாண்ட் வந்து ரீட் பண்ணி நம்ம SH கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆல்ரெடி நான் 2 EC2 சர்வருக்குமே வந்துட்டு செக்யூரிட்டி குரூப்பில் நான் வந்துட்டு இன்பவுண்ட் ரூல் வந்து SH வந்து அலோவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இன்பவுண்ட் ரூலில் போர்ட் 22 நான் வந்து அலோவ் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட் லெட் மீ ஷோ யூ நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் 2 EC2 இன்ஸ்டன்ஸஸ்குள்ளேயும். ஸோ மேலே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா SH கனெக்ட். ஸோ கமாண்ட் ரெடியாகவே இருக்குது. ஸோ இது வந்து கீப்பேர் 1குள்ளே இருக்கக்கூடிய கமாண்ட், ரைட்? ஸோ நான் லெஃப்ட் சைடில் கீப்பேர் 1குள்ளே வந்துட்டு இது பண்ணிடுறேன். அண்ட் தென் என்னோடய ரைட் சைடில் நான் கீப்பேர் 2 யூஸ் பண்ணி 2வது இன்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு லாகின் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது கீப்பேர் 1ஓட இன்ஸ்டன்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது கீப்பேர் 2 கூட இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ். ஸோ நம்மளால் 2 இதுலேயுமே வந்துட்டு லாகின் பண்ண முடியுது. ஓகே, ஸோ லெட் மீ எக்ஸிட் இன் போத் ஸோ தட் நம்ம 2 இன்ஸ்டன்ஸ்லேயும் வந்துட்டு எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்மளோட சினாரியோ என்ன, ஒரு ஃபைல் கீப்பேர் ஃபைல் வந்து டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு தானே. ஸோ நான் லெட்ஸ் சே யாரோ வந்து ஆக்சிடென்டலாக நம்மளோட கீப்பேர் 1 டெலீட் பண்ணிடுறாங்கன்னு வச்சிடறோம். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்மளோட கீப்பேர் வந்துட்டு 1 வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து நம்மளோட இன்ஸ்டன்ஸ் கமாண்டான இதுக்குள்ளே லாகின் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஸோ நம்மளோட பெர்மிஷன் வந்து டினை ஆனது பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்மள்ட்ட அந்த கீப்பேர் இல்லை. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து எப்படி லாகின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலாக கீப்பேர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸோட ரூட் வால்யூமில் ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டரில் தான் வந்துட்டு இந்த கீப்பேர் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேக்கெண்டில் இருக்கக்கூடிய ரூட் வால்யூமை டிஸ்மவுண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை வந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸஸ்க்கு மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸோட EBS வால்யூம் வந்து நம்ம டிஸ்மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நம்மளோட இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணணும். ஸோ தட்
நம்ம ஸ்டாப் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை guys. ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிரும், பட் யூ கேன் ஜஸ்ட் ரீஸ்டார்ட் இட், ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டாப் த இன்ஸ்டன்ஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட KP1 அதாவது இன்ஸ்டன்ஸ் 1 எந்த இன்ஸ்டன்ஸ்க்கு குறிய கீப்பர் வந்து மிஸ் ஆச்சோ அந்த இன்ஸ்டன்ஸை நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்பிங் அப்படின்னு இருக்கு. லெட் இட் சேஞ்ச் டு ஸ்டாப்ட் அப்படின்னு ஆட்டும். ஓகே, ஸோ இட் சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டாப்ட் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கூட வந்து ஒரு EBS மவுண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த EBS வால்யூமை நம்ம வந்து டிட்டாச் பண்ண போகிறோம். ஸோ EC2 செக்ஷனில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த EBSல நம்ம வந்து கீப்பர் 1க்கு மவுண்ட் பண்ணியிருந்த இன்ஸ்டன்ஸோட இதை வந்துட்டு நம்ம வந்து டிட்டாச் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். ஸோ ரெண்டுமே வந்துட்டு இன் யூஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஐ திங்க் இன்னும் இது வந்து ஸ்டாப் ஆகலைன்னு. ஓகே, ஸோ இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எதோட இது வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்ஸ்டன்ஸ் ஐடி உங்களுக்கு தெரியுது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளோட KP1ஓட இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து I05281A55 அப்படின்னு முடியுது. ஸோ ஓகே, ஸோ 81A55. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் தான் நம்மளோட, இந்த EBS வால்யூம் தான் நம்மளோட KP1ஓட மேப் ஆகிருக்கிற EBS வால்யூம். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் ஐடி வச்சு மேப் பண்ணலாம். ஸோ 81A55. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 81A55. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப்பு, அந்த இன்ஸ்டன்ஸோட பேக் அண்ட் EBS வால்யூமை நம்ம வந்து டிட்டாச் பண்ணணும். ஸோ எப்படி டிட்டாச் பண்ணலாம்? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் அண்ட் தென் டிட்டாச் வால்யூம், எஸ் டிட்டாச் இட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பேக்கெண்டில் இருக்கிற EC2ஓட இன்ஸ்டன்ஸை EC2ஓட பேக்கெண்டில் இருக்கக்கூடிய EBS அதாவது ரூட் வால்யூமை நம்ம வந்து டிஸ்மவுண்ட் பண்ணுறோம், டிட்டாச் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இது டிட்டாச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கலாம் இதோட ஸ்டேட் வந்து அவைலபிள் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னா, இந்த EBS வால்யூமை நம்மளோட ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ், ஸோ KP2 அப்படின்னு இருக்குல்ல, எந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நம்மள்ட்ட கீப்பர் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது இப்போ, ஸோ அந்த இன்ஸ்டன்ஸுக்கு இதை அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்? ஸோ ஆக்ஷன்ஸ் அண்ட் தென் அட்டாச் வால்யூம், ஸோ ஆக்ஷன்ஸ் அண்ட் அட்டாச் வால்யூம். ஸோ இதில் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் ஐடி, ஸோ KP2 இருக்கா, ஸோ அந்த KP2க்கு வந்துட்டு நம்ம வந்து மேப் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் அட்டாச் இட். ஸோ தட் இதில் ஒன்றே ஒன்று நான் வச்சுக்க வேண்டியது, ரெண்டுமே வந்துட்டு ஒரே அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் வந்து நமக்கு EBS மவுண்ட் பண்ணும்போது எந்த ஒரு கிளாஷும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ அட்டாச் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ அட்டாச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த KP2க்குள்ளே நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் அண்ட் தென் KP2ஓட கமாண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரைட் சைடில் நான் வந்து இன்ஸ்டன்ஸ் 2 கூட இப்போ லாகின் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட இந்த கீப்பேர் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இது கூட லாகின் பண்ணியாச்சு. ஸோ முதல்ல எப்படி இது கூட நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும், டெலிட் ஆன ஃபைலை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் அந்த கீப்பர் 2வை உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளோட கீப்பர் 2ஓட இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் இது. ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ லைக் நீங்கள் பார்க்கலாம், லைக் பிகின் RSA அண்ட் தென் ப்ரைவேட் கீ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ப்ரைவேட் கீ. ஓகே, ஸோ நம்ம கீப்பர் ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு ப்ரைவேட் கீயும் ஒரு பப்ளிக் கீயும் ஜென்ரேட் ஆகிருக்கும். பை டிஃபால்ட்டாக பப்ளிக் கீ வந்துட்டு EC2 இன்ஸ்டன்ஸோட ரூட் வால்யூமில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் வந்துட்டு மேப் ஆயிரும். அண்ட் தென் ப்ரைவேட் கீ வந்து யூசருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எந்தெந்த யூசர்லாம் வந்துட்டு அந்த பப்ளிக் கீயோட மேட்ச் ஆகக்கூடிய ப்ரைவேட் கீ கூட வந்து இது ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கீப்பர் 2ஓட பப்ளிக் கீ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்வரோட ஹோம் டைரக்டரியில் அண்ட் தென் .sh அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஆத்தரைஸ்டு கீஸ் அப்படிங்கிற ஃபைலில் தான் வந்துட்டு நீங்கள் எந்த கீ யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பப்ளிக் கீ இருக்கும் சர்வரில். ஓகே, ஸோ இந்த பப்ளிக் கீக்கும் ப்ரைவேட் கீக்கும் மேட்ச் ஆகிறது தான் வந்துட்டு உங்களுக்கு
ஆத்தென்டிகேஷன் நடக்கும். ஓகே. ஸோ இன்னொரு ப்ரோ டிப். ஸோ இப்போ உங்கள்ட்ட வந்துட்டு ஒரு பிரைவேட் கீ இருக்குது. ஓகே. இப்போ உங்கள்ட்ட பிரைவேட் கீ இருக்குது. இதுக்கான பப்ளிக் கீ இதுதானா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா SSH-key -gen. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த கீ ஜென் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, சாரி SSH-keygen அண்ட் தென் இந்த கீஜன் அப்படிங்கிற கமாண்ட் தான் நமக்கு வந்துட்டு ப்ரைவேட் கீ பப்ளிக் கீலாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ இதில் பேராமீட்டர் பாஸ் பண்ண வேண்டியது -y அண்ட் தென் -f பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரைவேட் கீ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஈக்குவலண்ட் பப்ளிக் கீ வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளோட கீப்பேர் 2 கூடிய ப்ரைவேட் கீயும் ப்ரைவேட் கீ மூலியமாக ஜென்ரேட் பண்ண பப்ளிக் கீயும் நம்மளோட கீப்பேர் 2க்கு மேப் ஆகிருக்கிற இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் கீயும் ஒன்றாக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ குயிக் கம்பேரிசனுக்கு இட் ஸ்டார்ட்ஸ் லைக் AAB3NZ அண்ட் தென் எண்ட்ஸ் வித் HZ47 முடியுது. ஸோ அதே தான் நீங்கள் இதுலேயும் பார்க்கலாம். ஸோ AA3N அண்ட் தென் Z47 அப்படின்னு முடியுது. ஸோ ரெண்டு கீயுமே ஈக்குவலாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னது? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட இதை வந்து மவுண்ட் பண்ணணும், ரைட்? ஸோ மவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து AWSோட அஃபிஷியல் கைடே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து LSBLK கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறமா ஸோ சின்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இதை மவுண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு இந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ எந்த ஸ்கிப் பண்ணுவோம்னா நம்ம வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ இந்த கமாண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஸோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிவைஸோட ட்ரைவ் நம்மளோட EBS வால்யூமில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே வந்துட்டு ஃபார்மேட் ஆயிரும். ஸோ ரொம்பவே காஷியஸாக இருங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் கோ ஃபார் கிரியேட்டிங் அ டைரக்டரி அண்ட் தென் ஜஸ்ட் மவுண்ட் இட். ஸோ இன்கேஸ் நீங்கள் மவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ராங் FS டைப் அப்படின்னு ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா ஸோ அதுக்கான எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த எரர் இருக்காது. ஸோ மெயினாக வந்துட்டு இந்த நம்மளோட வால்யூம் வந்துட்டு சேம் UID ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய எரராக தான் இருக்கும். ஸோ இந்த கமாண்ட் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எரர் இருக்காது. ஸோ இதில் இந்த SDA3 அப்படிங்கிறதுக்கு பதிலாக உங்களோட வால்யூம் நேம். ஸோ இப்போ நம்மளோட சர்வரில் இப்போ நான் LSBLK கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நம்மளோட வால்யூம் வந்துட்டு XVDFன்னு இருக்கா. ஸோ நம்ம கமாண்டில் நீங்கள் இந்த SDA3 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்மளோட சப் வால்யூமான XVDF அப்படிங்கிறத கொடுப்பீங்க. ஓகே. ஸோ அண்ட் தென் இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ மவுண்ட் பண்ணுறதுக்கு நார்மல் இதுதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது மவுண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நான் மவுண்ட் பண்ணியிருக்கிற டேரக்டரி அப்படின்னு டைரக்டரிக்குள்ளே இருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட ஆத்தென்டிகேஷன் கீ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ கேட் அண்ட் தென் ஹோம் டைரக்டரிக்குள்ளே நம்மளோட யூசர் நேம் EC2-user அண்ட் தென் .ssh அதுக்குள்ளே நம்மளோட ஆத்தரைஸ்டு கீஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். இது வந்து கீப்பேர் 1ஓட ஆத்தரைஸ்டு கீ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீப்பேரை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஆஸ் கீப்பேர் 2ஆ. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வந்து கீப்பேர் 2 கூட தான் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் பிரிண்ட் இட் அவுட். ஸோ கேட் அண்ட் தென் ஹோம் டைரக்டரிக்குள்ளே .ssh அப்படிங்கிறதுல ஆத்தரைஸ்டு கீஸ். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்மளோட கீப்பேர் 2க்கான பப்ளிக் கீ இருக்குது. ஸோ இது நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெட்ஸ் இன்ஸ்டால். ஸோ ரூட் யூசருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க ஸோ தட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஓகே. ஸோ லெட்ஸ் யூஸ் அ VM எடிட்டர். ஸோ VMல நம்மளோட பாத் என்னது? ஸோ ஹோம்குள்ளே அண்ட் தென் யூசர் நேம் வந்து EC2-user அப்படிங்கிறதுல இருந்தது அண்ட் தென் .ssh அதுக்குள்ளே நம்மளோட ஃபைல் நேம். ஸோ ஆத்தரைஸ்டு கீஸ். ஸோ போயிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு லெட்ஸ் பேஸ்ட் இட் வித் நம்மளோட கீப்பேர் 2 வேல்யூ வந்து நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை சேவ் பண்ணிடலாம். கேப் அழுத்திட்டு ES2WQ கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். ஓகே. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் ரீப்ளேஸ் விம் பதிலாக
கேட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஸோ நம்மளோட கீ பேர் வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து அன்மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளோட அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து அன்மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதில் ஆக்ஷன்ஸில் போயிட்டு டிட்டாச் வால்யூம் செலக்ட் பண்ணி டிட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டிட்டாச் பண்ண வால்யூமை நம்மளோட பழைய EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த EC2 இன்ஸ்டன்ஸுக்கு திருப்பி அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட KP1க்கு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல you need to give XVDA. Okay, so let's go here and then instance data, start instance. Okay, so நம்ம instance வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லெட்ஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா லெட்ஸ் கனெக்ட் இட். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ஸ் அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீப்பர் 1 பதிலாக லெட்ஸ் காப்பி திஸ். ஸோ கீப்பர் 1 பதிலாக நான் வந்து கீப்பர் 2 தரேன் என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் 1க்கு. ஸோ லெட்ஸ் சி ஒர்க் ஆகுதா அப்படின்னு. கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.